அப்ப செல்லக்குள்ள நான் உங்களுக்கு போன கிளாஸ் இந்த அறிமுகத்தை சொல்லியிருந்தேன். அப்ப வெகுசன தொடர்பாடலுக்குன்னு சொல்லி ஒரு தனித்துவமான ஒரு மாதிரியான செய்தி இந்த ஹப் மாதிரி காணப்படுது. விளைச்சா உங்களுக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் பார்த்தேன் பிள்ளையால். இந்த மாதிரின்னு சொல்ற விஷயம் ஏன் இந்த சிலபஸ்ல முன்வைக்கப்படுது சரி நான் பார்த்தேன். ஏன்னு சொன்னா எந்த ஒரு தொடர்பாடல் கற்கையா இருந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா இந்த மாதிரின்னு சொல்லி ஒன்று முக்கியமாக முன்வைப்பாங்க. ஏன்னு சொன்னா இப்ப கொஞ்சம் இலகுவா இருந்தா மாதிரி ஒன்று வர மாட்டுச்சு. அந்த சப்ஜெக்ட் என்ன ஈஸியா இருந்தா மாதிரி வர மாட்டுச்சு. சரியா? ஒரு கஷ்டமான ஒரு கற்கை துறையாக இருந்ததான செய்யும் இந்த மொடல் இந்த மாதிரிகள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுற கொஞ்சம் சிக்கல் தன்மையா இருந்தாலும் செய்வாங்கடா அதை என்ன செய்யும் நாங்கள் சிம்பிளா விலை கொள்ளணும் எளிமையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க இந்த மாதிரிகள் வந்திருக்கு. இப்ப நீங்க சயின்ஸ்லயும் படிச்சு ஃபார்முலாஸ் இருக்குது அதான் விஷயம். சரியா? அந்த அடிப்படையில பள்ளிகள் வெகுசன தொடர்பாடல் நிறைய சிக்கலான நிறைய என்ன ஒரு சிக்கல் தன்மை இருக்குது. அங்க இருக்கிற உபகரணங்கள் அங்க இருக்கிற வகைப்பாடுகள் அங்க இருக்கிற தகவல் என்ன எங்களுக்கு பயன்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது கொஞ்சம் கடினமா இருக்குது விளைஞ்சா. அப்ப அதை நாங்க என்ன செய்யணும் இலகுவாக விளங்கி கொள்ளணும் என்ன அதை நாங்க வந்துட்டு இலகுவாக விளங்கி கொள்ளணும்னு சொல்லி என்ன செய்யப்படுது எங்களுக்கு இந்த ஹப் மாதிரி உண்டு இந்த நமக்கு இந்த வெகுசன தொடர்பாடல் அறிமுகம் செய்யப்பட்டது. எனவே வெகுசன தொடர்பாடல் பிள்ளைகள் ஒரு சிக்கலான செயல்முறை அதை நாங்க என்ன செய்யணும் சிம்பிளா விளங்கி கொள்ளணும் எளிமையாக்கணும் என்ன இலகுவாக நான் விளங்கி கொள்ளணும்னு சொல்றதுக்காக தானே செய்யப்பட்டுக்குது இந்த மாதிரின்னு சொல்ற விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்டுக்குது. பாருங்க இதான் நம்மளோட அறிமுகம். சரியா? அப்ப உங்களோட மாதிரி சம்பந்தமான அறிமுகம் நான் போன கிளாஸ்லயும் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ரெண்டாவது விஷயம் நான் பார்த்தேன் பிள்ளைகளை வந்துட்டு இந்த மாதிரி இந்த ஹப் மாதிரி சொல்ற பேர் இந்த நேம் ஏன் இதுக்கு சூட்டப்பட்டுக்குது ஏன் இதுக்கு வச்சிருக்கிறான்னு நான் பார்த்தேன். ஏன்னு சொல்லக்குள்ள அந்த எச் என்ன ஹைபர்ட்ல வார எச் லெட்டர்ஸையும் எடுத்து அன்க்ராய்ட்ல வார யூஐயும் எடுத்து போன்ல வார பிஐ மட்டும் என்ன செஞ்சுக்கிறாங்க இதுக்கு அந்த மாதிரி சுட்டிக்கிறாங்க. சரி அந்த பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க வைக்கப்பட்டுக்குது. இந்த ஹீரோ தான் ஹைபர்ட் அந்த என்ன வெள்ளை கலர் முடியில் இருக்கிற பாருங்க வந்து ஹைபர்ட். சரியா? ஸ்பெக்ஸ் போட்டிக்கிறவர் அன்க்ராய்ட் அந்த சொட்ட தலையடிக்கிறவர் போன் என்ன அறைய அமைச்சு கொள்ளுங்க. சரிதானே? ரைட். அப்ப இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க இந்த மொடலை நமக்கு அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. இதுவும் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். அது பிறகு பிள்ளை நான் பார்த்த விஷயம்தான் இந்த ஹப் மாதிரி என்ன செய்யப்படுது ஒரு பௌதீக ஒரு இயற்கையான நிகழ்வு ஒன்றை சம்பந்தப்படுத்தி சொல்றாங்க. ஒரு என்ன இயற்கை நேச்சுரலான நிகழ்வு நடக்குது. அதாவது என்ன விஷயம் சொல்றாங்க நீ என்ன செய்ய ஒரு குளம் என்ன அல்லது தண்ணீர் தடாகம் ஒன்றுக்கு போறீங்க. அங்க போயிட்டு என்ன செய்யலாம் ஒரு கல்லொன்ன தூக்கி போடுறீங்களா? சரியா? அந்த கல்லொன்ன நீங்க என்ன செய்றீங்க தூக்கி போடக்குள்ள அந்த கல் என்ன செய்ய அந்த குளத்துக்கு விழுந்து அந்த தடாகத்துல எல்லை வரைக்கும் என்ன செய்யலாம் அந்த அலை போயிட்டு வருதான். சரியா? அப்ப இப்படி விஷயம் கொஞ்சம் உவமிச்சு சொல்றாங்க. எதுக்கு உவமிக்கிறாங்க? நீங்களும் வெகுசன தொடர்பாடல் மூலமா என்ன செய்யலாம் ஒரு தகவலுண்ட வெகுசன ஊடகங்கள் முன்வைக்கக்குள்ள என்ன செய்றீங்க திரும்ப நீங்க பின்னூட்டமா கொடுக்குறீங்களாம். பாருங்க அதான் என்ன இங்க நமக்கு உவமிச்சு சொல்லப்படுது. அப்ப 3வது விஷயம் நீங்க எப்படி போட போறீங்க பௌதீக இயற்கையான நிகழ்வு. சரியா? 3வது விஷயம் என்னென்னு போட்டீங்க ஹப் மாதிரி சம்பந்தமா அறிமுகத்தை நான் பார்த்தோம். எழுதி கொள்ளுங்க ஹப் மாதிரி தொடர்பான அறிமுகம் முதலாவது விஷயம். பதில நாங்க என்ன விஷயம் பார்த்தோம் பேசின தொடர்பாடல் சிக்கலான செயல்முறை அதை நாங்க என்ன செய்யணும் சிம்பிளா விளங்கி கொள்ளணும் சொல்றது என்ன செய்யப்படுகிறது இந்த மாதிரி முன்வைக்கப்படுகிறது. சரியா? மாதிரி ஏன் உருவாக்கப்படும் ஒரு சிக்கலான என்ன ஒரு பாடப்பரப்பா இருந்தா அதை செய்யணும் சிம்பிளா நாங்க விளங்கி கொள்ளணும் அதுக்காக என்ன செய்யறது மாதிரி உருவாக்கப்படுற. சரியா? அதை எழுதி கொள்ளுங்க. ரைட். 2வது விஷயம் நீங்க எப்படி போட போறீங்க ஹப் மாதிரி என்ற பெயர் வர காரணம் என்ன போடுவீங்க இந்த டியூட்ல போட படிக்குது பாருங்க இந்த டியூட்டுக்கு மேல எழுதி வச்சு கொள்ளுங்க. நீங்க வேற ரஃபா நோட் பண்ணா ஓகே அல்லது நீங்க என்ன செய்யுங்க டியூட்டை பேஸ் பண்ணி படிக்கிறார்கள் அந்த டியூட்ல என்ன செய்யுங்க வேற ஒரு ரெட் பெண்ணால ஒரு பிங்க் கலர் பெண்ணாலும் எழுதி வச்சுக்கிட்டா உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கு. சரியா பிள்ளைகள்? ரைட். அது பிறகு இப்ப 3வது என்ன விஷயம் போட போறீங்க பௌதீக இயற்கையான நிகழ்வு. என்ன நிகழ்வை சொல்றாங்க ஒரு என்ன ஒரு தண்ணீர் தடாகத்தை கல்லொண்டு எறிகிறீங்களாம் அந்த அலை என்ன செய்யுது அந்த கரைக்கு போயிட்டு எகெயின் என்ன செய்யுது மீண்டும் வேறு சொல்லப்படுது அதை கொடுக்குறீங்க. இப்ப நாங்க பார்க்க போறோம் பிள்ளையால் இந்த ஹப் மாதிரியை நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப உங்களோட எக்ஸாம்ல கேட்கலாம் ஹப் மாதிரியை வரைந்து அதன் கூறுகளை என்ன சுருக்கமாக விவரிக்க சொல்லி கேட்கலாம்.